ஓம் கம் கணபதியே நமக. தனுசு ராசி நேயர்களே, எப்படி இருக்குங்க? இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப் போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த மாதம் இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு மட்டும் அசுர வளர்ச்சி காத்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே ஞானத்தின் சிகரமான அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கும் சக்தி படைத்த தனுசு ராசிதான். தனுசு ராசி நண்பர்களே, நவம்பர் மாதத்திலும் மேலும் வரப்புற 2026 ஆண்டிலும் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களையும் அதைவிட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அதிர்ச்சி தரும் நிகழ்வையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்கள் புரியாமல் கூட போகக்கூடும். அது உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட வாய்ப்புள்ளது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவரும் உடனே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு தொடருங்கள். தனுசு ராசியின் மகத்துவம். நீங்கள் ஞானத்தின் பொக்கிஷம். தனுசு ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். ஞானத்தின் கிரகம், சுபங்களின் மொத்த உருவம். உங்கள் ராசியின் சின்னமே வில் ஏந்திய மனிதர்தான். நீங்கள் இயல்பாகவே அபரிவிதமான ஆர்வம், பயணத்தின் மீது காதல், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். ஜோதிட ரகசியம். தனுசு ராசியை பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்டத்தின் நுழைவாயில் என்று அழைப்பார்கள். மற்ற ராசிகள் கஷ்டப்பட்டு கோடீஸ்வர யோகத்தை பெறும்போது நீங்கள் குருவின் பார்வையால் எளிதில் ராஜயோகத்தை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் அதிபதி குரு உச்சத்தில் இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான ராகு குரு நவபஞ்ச யோகம் உங்களுக்கு ஒரு கூஸ்பம் செய்தி என்றே சொல்லலாம் நண்பர்களே. 500 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 உருவான ராகு குரு நவபஞ்ச யோகம். ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில் இந்த நவம்பர் மாதம் உச்சத்தில் செயல்படுகிறது. இது உங்களுக்கு நேரடியாக அதிர்ஷ்டம் இல்லாவிட்டாலும் உங்கள் லாபஸ்தானமான கும்பராசிக்கும் களத்திர ஸ்தானமான மிதுன ராசிக்கும் அள்ளி தருவதால் உங்கள் வாழ்க்கையில் பணம் கொட்டுன்னு கொட்டப்போகிறது. இந்த யோகம் கன்னி, மகரம், கும்பம் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் அதன் நேரடி பலன் உங்க குடும்ப மகிழ்ச்சி, தொழில் உயர்வு, திருமண சிறப்பு என அனைத்து அம்சங்களிலும் எதிரொலிக்கும். இந்த யோகம் முழுவதும் 2025 உங்களுக்கு அள்ளித்தரும் கிரக பலன்கள், பொது பலன்கள் மற்றும் முக்கிய பயிற்சிகள். நவம்பர் 2025 மாதம் உங்கள் ராசிக்கு குருவின் அருளால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும். ராசி அதிபதி குரு. குரு உச்சத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலம். சூரியன் ஆற்றல். சூரியன் 16ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டிலிருந்து பிறகு முதல் வீட்டிற்கு மாறி உங்கள் ஆற்றலை வலுப்படுத்துவார். 2ஆம் பாதி மகத்தானது. செவ்வாய் 3ஆம் வீட்டிலிருந்து தைரியம், உழைப்பு ஆகியவற்றை தருவார். சுக்கிரன் சாதகமாக இருந்து லட்சுமி யோகமும் உண்டு. சனி பயிற்சி. சனி வக்ரம். சனி 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களின் பழைய சவால்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். வெற்றி, ஆபத்து தேதிகள் மற்றும் பணம் கொட்டும் ரகசியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிக முக்கியமான தேதிகளை இப்போது பார்ப்போம். பணம் கொட்டும் தேதிகள். குரு சுக்கிரனின் யோகம் 7, 10, 18, 21. இந்த தேதிகளில் திடீர் வருமானம், போனஸ், முதலீட்டில் லாபம் நிச்சயம். 25ஆம் தேதிக்கு பிறகு பணம் ஸ்திரமாகும். லாப உறவுகள் சிறப்பு தேதிகள் 5, 12, 16, 23, 28. சனி வக்ர நிவர்த்தி தினம். ஆபத்து எச்சரிக்கை தேதிகள் 20, 22 தேதிகளில் உடல் பண சவால்கள், வெளி உலகில் பயணம் தவிர்க்கவும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 2, 4, 9, 11, 27, 30 தேதிகளில் சிறு தவறுகள், பயணத்தில் கவனம் தேவை. ஜோதிட ரீதியான ரகசிய யோகம். விதியின் திருப்புமுனை ரகசியம். உங்களுக்கு ஒரு மகத்தான ரகசியம் சொல்லவா? தனுசு ராசியை ஆளும் குருவுக்கு மிகவும் பிடித்த ஒரு மூலிகை உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்வில் செல்வம், ஞானம் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஒரு சேர இருக்க முடியும். விதியின் திருப்புமுனை ரகசியம். இந்த மாதம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 5 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு சிறிதளவு மஞ்சள், சந்தனம் மற்றும் ஒரு ஏலக்காயை வைத்து முடிச்சாக கட்டுங்கள். அதை உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடிக்கு அடியில் வைத்து ஓம் பிரகஸ்பதியே நமக என்று 108 முறை ஜபம் செய்யுங்கள். பிறகு அதை உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளலாம். இந்த சடங்கு உங்கள் பூர்வ புண்ணிய பலனை உடனடியாக தூண்டி உங்களுக்கு பணமழை பொழிய வைக்கும்.
அந்த மந்திரத்தை திரும்ப சொல்றேன். நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரகஸ்பதியே நமக, பிரகஸ்பதியே நமக, பிரகஸ்பதியே நமக. இந்த மந்திரத்தை வந்துட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை 108 முறை ஜபம் செய்யுங்கள். பிறகு அதை உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளலாம். இந்த சடங்கு உங்கள் பூர்வ புண்ணிய பலனை உடனடியாக தூண்டி உங்களுக்கு பணமழை பொழிய வைக்கும் என்றே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்ததாக கல்வி, உயர்கல்வி. மாணவர்கள் குரு உச்சத்தால் உயர்கல்வி ஆராய்ச்சியில் சிறப்பு. உங்களின் ஆர்வம் வெற்றியை தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் 16ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு படிப்புக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. தொழில்நுட்பம், சட்டம், தத்துவ படிப்புகளில் முன்னேற்றம் நிச்சயம். தொழில், பிசினஸ், அரசியல் துறை. குருவின் அருளால் புதிய கூட்டணிகள், பேச்சுத்திறன் வெளிப்பட்டு வெற்றி கிடைக்கும். 10-15 தேதிகளில் பதவி உயர்வு உண்டு. பிசினஸ், உத்தியோகம், பிசினஸில் விரிவாக்கம், புதிய டீல்கள். 16ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும் கல்வி ஆலோசனை துறைகளில் லாபம் கூட்டும். உங்கள் ஞானத்தால் வெற்றி கிட்ட போது. விளையாட்டுத்துறை, சினிமா துறை. விளையாட்டுத்துறையை சார்ந்த நண்பர்கள் குருவின் ஆதிக்கத்தால் 6, 10, 22, 26 தேதிகளில் வெற்றி. விளையாட்டுகளில் உள்ளவர்களுக்கு புதிய பயிற்சி, பயண வாய்ப்புகளும் கிடைக்கும். கலை மற்றும் சினிமா துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களின் ஆர்வம் கலைத்துறையில் வெற்றியை தரும். 12, 16 தேதிகளில் அங்கீகாரம், பயணத்தின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் அமையக்கூடும். காதல் மற்றும் திருமணம். காதல் சிறப்பு. சுக்கிரன் சாதகமாக 8, 12 தேதிகளில் உறவு ஆழமடைய போகிறது. திருமணம் தேடுபவர்களுக்கு 15, 20 தேதிகளில் நல்ல ஜோடி அமைய வாய்ப்புள்ளதுங்க. உங்கள் ஞான உறவை வலுப்படுத்தும். குழந்தை பாக்கியம் மிகவும் நல்லது. குழந்தை இல்லாதவர்களுக்கு 11, 14 தேதி நற்செய்தி நிச்சயம். குழந்தைகளின் படிப்பு, விளையாட்டில் முன்னேற்றம் ஏற்படலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் பயிற்சி தினம் அன்று திருச்சி உத்தமர் கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பிச்சாடனார் கோவில் சென்று வழிபட குருவின் பூரண அருளும் கிட்டும். அடுத்ததாக தனுசு ராசி பெண்களுக்கு சிறப்பு. அன்பான சகோதரிகளே, இம்மாதம் குடும்பம், குழந்தைகள், மகிழ்ச்சி. உங்கள் ஞானமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் இடுப்பு, குடல் கவனம். டயட், யோகா அவசியம். 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. உடல்நிலை கோளாறுகள் தீர்வுகள். தனுசு ராசி இடுப்பு, குடல், தொடைகளை ஆளும் 3, 7, 14, 18ஆம் தேதிகளில் குடல் பிரச்சனை, சோர்வும் வரலாம். தீர்வுகள். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். மஞ்சள் நிற உணவுகள், பருப்பு வகைகள் அதிகம் சாப்பிடுங்கள். பூஜை அறை பரிகாரங்கள், அதிர்ஷ்ட விஷயங்கள். பரிகார ஸ்தலம். உங்கள் ராசிக்கு பரிகாரமாக திருப்பதி, பலிபீடம், வெங்கடேஸ்வரர் கோவில் அல்லது திட்டை குரு ஸ்தலத்திற்கு சென்று தியானம் செய்யுங்கள். 4 வியாழக்கிழமைகளில் புல்லாங்குழல் அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்ட ரத்னம் கனக புஷ்பராகம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வீட்டில் வளர்க்க குதிரை அல்லது யானை பொம்மை படம் வைத்து வழிபடுவது குருவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும். இந்த அக்டோபர், நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கும் ராசிகள். இந்த ஐப்பசி, அக்டோபர், நவம்பர் மாதத்தில் பொதுவாக ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். ரிஷப ராசி சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து, நிதி லாபம் என ராஜ வாழ்க்கையில் மாறப்போகிறார்கள். கடகராசி குருவின் உச்சம் காரணமாக சர்வ யோகங்களும் நினைத்த காரியமும் கைகூட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நேயர்களே, லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இவர்களுக்கு நிதியில் வந்துட்டு சிறப்பார்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஐப்பசி மாதமும் அடுத்து வரப்போற 2026 ஆண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். நல்ல நாட்களை பயன்படுத்தி ஆபத்து நாட்களை தவிர்த்து வழிபாடுகளை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டதாக இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களும் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.